கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷனா அவெல்லாம் கோ கண்டஸ்டன்ட் போகும்போது எனக்கு நடக்கிறது டிராமா மாட்ட சோசு இப்படி சொன்னாங்களா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப காலையில லைவ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தை பத்தி உங்களுக்குள்ள டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கு. அப்ப கனி எவிக்ஷனை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. கனி எவிக்ஷனை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கனி போனதுக்கு பயங்கரமா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா என் ஹஸ்பண்ட் போகும்போது நான் ஃபீல் பண்ணதை டிராமான்னு சொன்னாங்க. ஆக்சுவலா கனி உங்களுக்கு கோ கண்டஸ்டன்ட் மட்டும்தான். அதாவது வீட்டில் இருக்க உங்களை சாண்ட்ரா சொல்றாங்க. கனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோ கண்டஸ்டன்ட். இங்கே வந்து தான் உங்களுக்கு கனியை வந்து பெருசாக தெரியும். அப்படி கனி போனதுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது உண்மை. ஆனால் என் ஹஸ்பண்ட் போனதுக்கு நான் ஃபீல் பண்ணேன்னா அது ட்ராமாவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது வந்து கோ கண்டஸ்டண்ட்டை பார்த்து கேட்ட கேள்வி மாதிரி மட்டும் தெரியல, பார்த்துட்டு இருக்க மக்களை பார்த்து கேட்ட கேள்வி மாதிரியும் தான் இருக்குது. இவங்க கேட்ட இந்த கேள்வியில் லாஜிக் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சாண்ட்ரா கொஞ்சம் ட்ராமா குயின் தான், ட்ராமா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஹஸ்பண்ட் போகும்போது அவங்க அழுது ட்ராமா பண்ணது ட்ராமா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறோன்னா, அப்போ கனி போனதுக்கு நீங்கள் எதுக்குப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? கனி வீட்டை விட்டு தானே வெளியே போனாங்க. போனாங்கங்க. நான் ஏற்கனவே சாண்ட்ரா விஷயத்தில் சொன்னது தான். சாண்ட்ரா ஏன் சாண்ட்ரா இப்படி அழுவுறீங்க? என்னைக்கா இருந்தாலும் ஹஸ்பண்ட் வெளியே போகிற மாதிரி பிளான் இருக்கும்ல. என்ன ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது மேலேயா போயிட்டாரு, மேலே போல வெளியே தானே போகிறாரு, அதுக்கு போய் இவ்வளோ அழுது நெஞ்சில் அடிச்சுலாம் அழுவுறீங்களேன்னு நானுமே கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க இந்த இடத்துல வைக்கிற லாஜிக் கரெக்டாக இல்லையா? கனி போனதுக்கு அப்படியே வந்து உடஞ்சி போன மாதிரி விக்ரம் அழுகுறான். ஒரு பக்கம் வந்து சபரி அப்படி அழுதுட்டு இருக்கான். சபரியில் இருமா ஒரு பொசிஷனுக்கு போய்க்கிறேன் வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ட்விட்டரில் ஒரு வீடியோவை பார்த்தேன், விழுந்து விழுந்து சிரிச்சேன். பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லுங்க. அது என்னன்னா, அழுகிறதுக்கு ஒரு முகபாவனையெல்லாம் வச்சு ஒரு பொசிஷனுக்கு போய் அழுகுறாங்க சபரி. சரி, கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது. உங்கள் கூடயே இருந்தவங்க நீங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு இவ்வளோ நாள் வந்துட்டீங்க, அதெல்லாம் புரியுதுப்பா. என்னதான் இருந்தாலும் அவங்க வெறும் கோ கண்டஸ்டன்ட் தானே, அதுக்கே உங்களுக்கு அழுவ வருதுன்னா சரிப்பா, உங்களோட இதில் நியாயம் இருக்குன்னே நான் ஏற்றுக்கிறேன். அதாவது உங்களோட எமோஷனலில் வந்து நியாயம் இருக்குன்னே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதே வாயி, இந்த விக்ரம் வாயெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் இவங்க அழுகுறாங்க, ட்ராமா பண்ணுறாங்கன்னு அவ்வளோ பேசியிருக்காங்க. எப்படி நீ ட்ராமான்னு சொல்லுவா? அப்போ ஹஸ்பண்ட் போனதுக்கு இவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்கணும், கல்லு மாதிரி இருக்கணும் போல ஹஸ்பண்ட் போனதுக்கு. ஆனால் இவனுங்க கோ கண்டஸ்டன்ட்டுக்கு போனதுக்கு அழுவாங்களாம். ஸோ அதெல்லாம் சாண்ட்ரா இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ பார்வதி இருக்காங்களே, அதுதான் இங்கே பிரச்சனை. இவனுங்களுக்கு வந்தா ஒன்று, நமக்கு வந்தா ஒன்று. அதாவது வந்து இவனுங்களுக்குனா ட்ரூ எமோஷன், நமக்குனா ட்ரூ எமோஷன் கிடையாது. இவங்களுக்குனா வலி, நமக்குனா வலி கிடையாது. இந்த மாதிரி தான் இவனுங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி, இதை தான் இவனுங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமான்ற மாதிரி சாண்ட்ராவும் சொல்கிறாங்க. இப்போ என்ன இவங்க ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நேற்று நடந்த விஷயம் அப்படி. எல்லாருமே ஒரு குரூப் என்னடானா சாண்ட்ராவை போட்டு பொழக்குது. ஒரு கேள்விக்கு வந்து எல்லாரும் சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க, இன்னொன்று கேள்விக்கு எல்லாருமே பார்வதி பேரை சொல்றாங்க. இதை தாண்டி வெளியே யார் போவீங்கன்னு கேட்கும்போது அதான் எல்லாருமே வந்து சாண்ட்ரா தான் போவாங்க, சாண்ட்ரா தான் போவாங்கன்னு சொல்லும் போது பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா இருப்பாங்க, கனி போவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால திரும்பி இவங்களோட நட்பு மலர்ந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கேம் வந்து அந்த இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே தானே, அது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லூஸில் விட்டுருவாங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி நிறையா டாஸ்க் நடக்கும். அதில் வந்து சுபிக்ஷாவுக்கு உண்மையிலே பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. சுபிக்ஷாலாம் எப்படி தப்பிச்சாங்கன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இது பாருங்க, டிக்கெட் டு ஃபினாலே வாரமே வந்துட்டாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே வாரத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கன்னு வைங்க, சூப்பராக டாப் 5க்குள்ளே போயிடலாங்க. சுபிக்ஷா ஓட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த எவிக்ஷன்லாம் வந்தால் சுபிக்ஷா வெளியே போயிடுவாங்க. டிக்கெட் டு ஃபினாலே எப்படியாவது ஜெயிக்கணும். அதுலேயே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இன்றைக்கி நாமினேட் பண்ணுவாங்கல்ல, உதாரணத்துக்கு இன்றைக்கி நாமினேஷன் நடக்கும், அந்த சுபிக்ஷாவோட பேர் வந்துடும். சுபிக்ஷா தான் கம்மி ஓட்டு எடுப்பாங்க. ஆனால் அவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சுபிக்ஷாவை அனுப்புவாங்களா மாட்டாங்களா? இதுதான் எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்க கிளியர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.